ஹாய் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வெறும் பிடிஜி. நான் உங்கள் பிடிஜி. இந்த வீடியோவில் ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்லுங்கள், நம்மள எத்தனை பேர் ஒரு பைரசி இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கேட்கல. பட் நம்ம பைரசி அப்படின்றது ஒரு டே டு டே ரொட்டீனாகவே மாறிடுச்சு. படம் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா போடுறா தம்பி டவுன்லோடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஏதாச்சும் கேம் ரிலீஸ் ஆச்சுன்னா கூட எந்த சைட்டில் அது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத நம்ம தேட ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பைரசி அப்படின்றது வந்து ஒரு டே டு டே ரொட்டீனாகவே மாறிடுச்சு. அந்த பைரசி ஆக்சுவலாக கேமர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் கேமர்ஸ் ஏன் பைரசியை ஆதரிக்கிறாங்க, ஐ மீன் எல்லா கேமர்ஸும் இல்லை, அதை ஆதரிக்கிற கேமர்ஸ் ஏன் அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து எந்த சைடு அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ முதல்ல ஏன் கேமர்ஸ்க்கு வந்து பைரசி சைடு போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதில் மொதல் விஷயமா இருக்கிறது காஸ்ட். ஸோ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் பழைய கேம்ஸ் விளையாடுற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து இது கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ப்ராக்டிக்கலாக பார்த்தா தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அமெரிக்காவில் வந்து அந்த கேமை வந்து $40 பார்க்குறாங்க. நம்ம ஊரில் நம்ம அதை வந்து $3000 நம்ம பார்க்குறோம். ஸோ அதையும் தாண்டி கேம்ஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்குறோமே. எத்தனை AAA கேம்ஸ் வந்து பழைய கேம்ஸ் மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். அதாவது கொடுக்குற ரேட்டுக்கான கேம்ஸ் வரதில்லை அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட்டாக நான் வந்து எடுத்து வைக்கிறேன். இன்னொரு விஷயம், நிறையா கேம்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஃப்ரீ டெமோவாக வந்து விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பல மடங்கு டவுன்லோட் சைஸ் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ஃப்ரீயாகவும் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம கூட என்ன நினைப்போம், சரி ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற நினைப்போம். நம்ம அப்படி நினைப்போமான்னு தெரியல, பட் சொல்கிறேன். பப்ளிஷர் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ரீஃபண்ட் பாலிசிஸும் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்டீம்லேயே கூட 2 மணி நேரம் விளையாண்டு பார்த்துட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிக்கல அப்படின்னா நம்ம ரீஃபண்ட் வந்து வாங்கிக்க முடியும். இதுக்கு வந்து கேம் செல்லிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். அதாவது ஒரு ப்ராப்பரான ரீஃபண்ட் கொடுக்கறது மூலயமா கேமர்ஸை வந்து ஜென்யூனான சைட்டில் வந்து வாங்க வைக்கலாம். ஸ்டீம் வந்து அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்கன்றதை தான் சொல்லணும். நீங்கள் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேமை விளையாண்டு அந்த கேம் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடச்சிரும். ஸோ பட் எல்லா பிளாட்ஃபார்மும் இதை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில கேம்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுவும் நிட்டெண்டோ அண்ட் சோனியோட கேம்ஸ் எல்லாம் சில கண்ட்ரீஸில் சுத்தமாக அவைலபிளாகவே இருக்காது. ஆனால் அவங்க தான் பைரசி பண்ணக்கூடாதுன்னு கூவிட்டு இருக்காங்க. இன்னும் சில கேம்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்காத மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை நம்மளால் வாங்கவும் முடியாது, அதை வந்து நம்மளால் விளையாடவும் முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு பைரசி சைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கேம்ஸ், ஓஜியான கேம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஈவன் அவங்களால இப்போ ரோட் ரஷ் கூட நம்மளால் ஏற்றி விளையாட முடியும். ஸோ பைக்கில் போகும்போது உதச்சி விளையாடிட்டு இருப்போமே. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பைரசி இருக்கனால தான் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா GTA டெஃபினிட்டிவ் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையாலஜி வந்து டெஃபினிட்டிவ் எடிஷன் விட்டுருந்தாங்க. அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றனால பழைய கேம்ஸ்லாம் இருந்துச்சுல, அதாவது ஒரிஜினல் வெர்ஷன் 3 பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருந்துச்சு. அதை வந்து மார்க்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை இதுக்கு முன்னாடி நம்மளால் வாங்க முடியாது. பட் அந்த கேம்ஸையும் நம்மளால் இப்போ விளையாட முடியும். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம பைரட்ஸ் தான். கேமர்ஸோட ரியல் ஸ்ட்ரகிள் அதோட அமௌண்ட்டில் இல்லை. அதாவது நீங்கள் 3000 கேட்டாலும் சரி, 4000 கேட்டாலும் சரி, அந்த அமௌண்ட்டுக்கான ஒர்த்து வந்து அந்த கேமில் இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சூசைட் ஸ்குவாட் கில்ஸ் ஜஸ்டிஸ் லீக்னு ஒரு கேம் வந்துச்சு. அதில் அந்த ஜஸ்டிஸ் வந்து ஹீரோஸ்க்கு தேவைப்படலை, அதை வாங்கின கேமர்ஸ்க்கு தான் தேவைப்பட்டுச்சு. அந்த கேமை Day 1 வாங்கினவன் பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனவனை விட மோசமான நிலைமையில இருந்தான். இந்த மாதிரி நடக்கும்போது தான் நிறைய கேமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைரசியே பெட்டர் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வந்து வந்துடுறாங்கன்றதை விட தள்ளப்படுறாங்க அப்படின்றது தான் உண்மை. கேமர்ஸ் வந்து சிங்கிள் பிளேயர் கேம்ஸ்குள்ளே வரதுக்கான முக்கியமான காரணமே அதோட ஸ்டோரி, அந்த பீஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டோரியை முடிக்கிறதுக்காக தான். நீங்கள் அதுலேயும் மைக்ரோ டிரான்சாக்ஷனை வச்சு காசு கொடு, இல்லைனா கிரைண்டிங் மேலே கிரைண்டிங் பண்ணினா தான் அடுத்த லெவலுக்கு போவேன் அப்படின்றதெல்லாம் தப்பு தானே. ஆக்சுவலி ஒரு ஆஃப்லைன் கேமுக்கு மைக்ரோ டிரான்சாக்ஷன் எதுக்கு அப்படின்றத என்னோட கேள்வி. அதாவது நீங்கள் ஒரு ஸ்கின்னை வந்து அதில் வச்சு இல்லை ஒரு லெவலை ஏற்றுறதுக்காக காசு கொடுக்குறது, இதெல்லாம் கேட்குறதுன்றது ஒரு நல்ல ஆப்ஷனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே பைரசியை தடுக்கிறதுக்காக DRM அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. அதுதான் வந்து இருக்கிறதுலேயே ஒரு பெரிய தலைவலி கேமர்ஸ்க்கு. DRM அப்படின்றது ஒரு பெரிய தலைவலி. நான் ஏன் சொல்கிறேன்னா, ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ்னு ஒரு கேம் வந்துச்சு. அதில் வந்து DRM இருக்கிறனால பயங்கரமான ஒரு ஸ்டட்டரிங் இஷ்யூஸு, பெர்ஃபார்மன்ஸ் லாஸு பயங்கரமாக நடந்துச்சு. அந்த கேமோட ஒரிஜினல் ப்ரைஸு 2500 ரூபா. ஆனால் அதுவே DRM ரிமூவ் பண்ணி ஒருத்தன் கிராக் வெப்சைட்டில் வந்து அதை போடுறான். அதை டவுன்லோட் பண்ணி விளையாண்டிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்குது. ஆனால் அதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 ஃப்ரீயாக இருக்குது. ஸோ
ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கேமர்ஸு பைரசி பக்கம் போகிறாங்க. இந்த இடத்துல உண்மையாக பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜென்யூனாக காசு கொடுத்து வாங்குறவங்க தான். அந்த கஷ்டப்படுறவனே நம்ம தான். பைரட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாதிப்பு கிடையாது. டிஆர்எம் யூஸ் பண்ணி பைரசியை தடுக்கிறீங்களா, ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா டிஆர்எம் யூஸ் பண்ணாமல் வாங்குறவங்களாச்சும் ஒழுங்காக விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நீங்கள் எத்தனை டிஆர்எம் யூஸ் பண்ணாலும் கிராக் ஆகிறது தான் டிலே ஆகுமே தவிர கிராக் ஆகிறது ஸ்டாப் ஆகாது. அதுக்கு பலியாடு லீகல் பையர். இது நியாயமா? கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. இந்த டைமில் தான் கேமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பைரட்டட் கேம்ஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்குது, காசு கொடுத்து வாங்குறவன் ஸ்டட்டரிங்கில் விளையாடணும் அப்படின்னு தான் எல்லாருமே காமனாக யோசிக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி டிஆர்எம் யூஸ் பண்ணுறதுல நிறையா லிமிடேஷன்ஸ் இருக்குது. நம்ம சிங்கிள் பிளேயர் கேம்ஸுக்கு போகிறதே அது ஆஃப்லைனில் விளையாடுறதுக்காக தான். ஆனால் நீ ஆன்லைனில் இருந்தால் தான் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. இது என்ன நியாயம்? அப்புறம் அதையும் மீறி நீங்கள் சர்வரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்கின கேமர்ஸ் எங்கே போவாங்க? அவங்களுக்கு என்ன ஜஸ்டிஸ்? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஸோ வந்து பைரசி நல்லதான்னு கேட்டிங்க அப்படின்னா கேமிங் இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா பைரசி இருக்கனால கேமிங் இண்டஸ்ட்ரி அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பைரட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற தப்புனால தான் கேமர்ஸே எங்ககிட்டயே வராங்க, அதனால தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உனக்கு ஆகணும்டா. கேமர்ஸ் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பப்ளிஷர்ஸ் உங்களால் பைரசியை ஸ்டாப் பண்ண முடியாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் இந்த டிஆர்எம் அது இதுன்னு சொல்லி எங்களை சாகடிக்கிறீங்க அப்படின்றது தான் எங்களுக்கும் தெரியல. கோத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக விளையாடுறவங்களாம் ஸ்மூத்தாகவும் ஜாலியாகவும் விளையாடிட்டு இருக்கப்ப காசு கொடுத்து ஒருத்தன் கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் இரு, அப்புறம் சர்வரை மூடிட்டானே உங்களால் விளையாட முடியாது, அப்படி இப்படின்னு நீங்கள் நிறைய ரூல்ஸ் போடுறது உங்கள் தப்பு தானே. உங்கள்ட்ட பேசுறது ஒன்று நீங்கள் வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள்ட்ட கெஞ்சிருக்கலாம் வேஸ்ட்டு. பைரசி அப்படின்றது ஒரு கேமோட சேல்ஸ் வந்து பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா பாதிக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நாம் நினைக்கிற அளவுக்கு அது வந்து பாதிக்காது. ஒரு மோசமான கேம் வந்து வந்துருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த கேமோட சேல்ஸ் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிக்சர் 3 வந்து பார்த்தீங்கன்னா 62 மில்லியன் வந்து இன்றைக்கு வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி சரி மில்லியன்லாம் விட்டுருங்க, நம்ம ரெட் ரெட் ரெடெம்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் 3.3 பில்லியன். ஸோ இந்த கேம்ஸ்லாம் பைரட்டட் இன்னும் வரலன்னு நினைக்கிறீங்களா? அப்படி பைரட்டில் வந்துமே இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கலெக்ஷன் கொடுத்ததுக்கான காரணம் கேம்ஸ் வந்து சூப்பராக இருந்தது மட்டும்தான். பழைய கேம்ஸ் எல்லாம் கம்பெனி வந்து செல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா பைரசி அப்படின்றது மட்டும்தான் நம்மளால் ஒரே வழி அந்த கேமை விளையாடுறதுக்கு. நிண்டெண்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய கேம்ஸை வந்து செல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதை வந்து டிஜிட்டலாகவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேம்ஸை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா $500 கொடுத்து நம்ம அந்த ஒரு கன்சோலையே வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்படி பண்ணுறப்ப பைரசி வந்து பழைய கேம்ஸை வந்து அலைவாக வச்சுருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பைரசியில் வந்து எடுத்து வைக்கலாம். அதையும் தாண்டி நம்ம கேம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் போதே Day 1 DLC அப்படின்றத ஒன்று கொடுக்குறோம். DLC அப்படின்றது எப்போ பெட்டராக இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து விளையாடுறீங்க, அந்த ஸ்டோரியை முடிக்கிறீங்க, அப்புறம் ஒரு புதுசாக அதாவது ஒரு ஆட் ஆன் ஸ்டோரியே எக்ஸ்ட்ரா ஒரு கேமுக்கு வந்து கொடுக்குறப்ப அந்த DLC அப்படின்றது கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ DLC அப்படின்றது எந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அதாவது ஒரு Day 1 DLCயில் நீங்கள் வந்து காஸ்டியூம் வந்து இந்த படத்துலேருந்து இந்த காஸ்டியூம் வருது, இந்த படத்துலேருந்து இந்த காஸ்டியூம் வருது அப்படின்ற மாதிரி காஸ்டியூம் அண்ட் காஸ்மெட்டிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் DLC விட ஆரம்பிச்சிட்டிங்க. DLC வர்றீங்க, ஓகே, அதுக்கும் நீங்கள் மைக்ரோ டிரான்சாக்ஷன் மேலே தானே கை வைக்கிறீங்க. இந்த கான்செப்டை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்காகவே பைரசியை தேடி போகிறாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே பைரசி அப்படின்றத வந்து நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன், கெட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து ஏன் இருக்குது, பைரசி ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து அது ஒரு மோசமான வழியில் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றனால தான் பைரசி இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஒரு பப்ளிஷர் வந்து பைரசியை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கேமை வந்து அஃபோர்டபுளாக கொடுக்கணும். அஃபோர்டபுள் அப்படின்றத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொடுக்குற காசுக்கு கேம் ஒர்த்தாக இருக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். தேவையில்லாத டிஆர்எம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணணும். இப்போ மோஸ்ட்டாக எந்த ஒரு கேம்ஸ்லேயும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான டிஆர்எம் வரதில்லை. பட் இருந்தாலும் அந்த மோசமான டிஆர்எம் வந்து ரிமூவ் பண்ணணும். அண்ட் கேமர்ஸை வந்து ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தேவையானப்பெல்லாம் காசு வாங்கணும் அப்படின்னு அந்த மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணாமல் ஒரு சிங்கிள் டைம் பேமெண்ட்டில் கேமை வந்து ஃபுல் கேம் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்றப்ப தான் ஒரு கேமர்ஸ்க்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அந்த விளையாடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்படி பண்ணாங்க அப்படின்னா பைரசியை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். பைரசியை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறமா நீங்கள் பைரசியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பைரசி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இன்னது வரைக்கும் பாய்.